வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். ஐடிபிபிலேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கான 10th 12th படித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்போம். இதுக்கு சேலரி லெவல் கிட்டத்தட்ட 81,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான டீட்டெயில்ஸ் ஏற்கனவே செக் பண்ண நினச்சிக்கோம்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோக்கான லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் ஆன்லைன் வழியா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக இப்போ இந்த வீடியோ பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வியூவர் ஆகிக்கோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்காக நீங்கள் கூகுளில் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு ஐடிபிபி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபஸ்ட் லிங்காக வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதுக்கான அபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் சொல்லியிருக்கும். ஆல்ரெடி இந்த ஐடிபிபி போஸ்டிங்க்கு அனைவரும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் செக்ஷன் மூலிமா கொடுத்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது புதுசாக வந்தவங்களுக்காக இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி செக் பண்ணி பார்ப்போம். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகன்ட் சைன் அப்ஸ்னு சொல்லி கீழே ஒரு சில பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் விடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பி குமார்னு சொல்லி அதில் இருக்குது அப்படின்னா மார்க் ஷீட்டில் இப்போ குமாருங்கிறது உங்களோட பெயர், அதில் குமாருங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்ஸில் லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணோம். இந்த மெயில் ஐடி இங்கே என்ன கொடுத்தீங்களோ அப்படின்னோ அதே சேம் இதை இந்த கன்ஃபார்ம் மெயிலையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஃபர்தராக நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இங்கே என்ன கொடுக்கீங்களோ இந்த பாக்ஸில் சேம் அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் அதே இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டான முறையில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது செக்யூரிட்டி கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் பதில் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபேவரட் கேம் அப்படின்னா என்னங்கன்னா ஒரு கிரிக்கெட், கபடி இந்த மாதிரி ஏதோ அதுக்கான ஆன்சரை மட்டும் இங்கே நீங்கள் சும்மா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியம் கிடையாது, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து என்டர் கேப்சா கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. இதில் கேபிட்டலாக இருக்குதா ஸ்மால் ஆகாங்கிறத முதல்ல இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது அப்படி இந்த சைடில் ட்ரிக் பண்ணணும். இதில் 63 கேபிட்டலில் PBW இதில் எப்படி இருக்கும், ஒருவேளை ஸ்மாலில் இருக்கும்னா ஸ்மாலில் டைப் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட்டுங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்த மெயில் ஐடிக்கு என்ன போயிருக்கும் அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி போயிருக்கும். அந்த மெயிலை முதல் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இதை உங்கள் மெயிலில் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேம்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஸ்பேமுங்கிற செக்ஷனில் ஒரு செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டு நாட் ரிப்ளை ரியாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு. இது ரெஜிஸ்டர் மெயில் சொல்லி இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை இதில் வராமல் இருந்துச்சு அப்படின்னா இன்பாக்ஸில் வந்திருக்கும். இதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலரில் தெரியும், ப்ளீஸ் கிளிக் த லிங்க் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் சொல்லி. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஆக்டிவேட் ஆயிரும். ஒருவேளை இந்த மாதிரி லிங்க்கில் எந்த ஒரு இதுவும் ப்ளூ கலரில் தெரியல, லிங்க்கை கிளிக் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரிப்போர்ட்டர்ஸ் நாட் ஸ்பேம்ங்கிற மாதிரி இந்த இடத்துல ஏதோ எல்லோ கலரில் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காமிச்சு கீழே பக்கத்தில் மாதிரி பக்கத்தில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா இன்பாக்ஸில் போயிடும். அதுக்கப்புறம் போய் மைடியம் செக் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது யூஆர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தால் மட்டும் தான் உங்களோட ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் மெயிலுக்கு லிங்க் போயிருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி யூஆர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற எஸ்எம்எஸ் கடைசியாக வரலை அப்படின்னா மைடியம் நீங்கள் சைன் அப் பேஜில் போய் மைடி டீட்டெயில்ஸை மைடியம் என்ட்ரு பண்ணி கொடுத்துப்பாங்க. இந்த யூஆர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வர வரைக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் தான் மெயிலுக்கு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ண போகிறோம் ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் லாகின் செக்ஷனுக்குள்ளே போகணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஹோம் பேஜில் லாகின்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ஐடி வச்சுக்கோங்க, டேரெக்டாக லாகின் போயிருப்பீங்க. இவரில் புதுசாக வந்தவங்க நான் சொன்ன மாதிரி முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிவிட்டு லாகின்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு யூசர் இமெயில்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த உங்களோட மெயில் ஐடி இங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்க தெரியுங்களா, அந்த பாஸ்வேர்டை இங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நெக்ஸ்ட் கேப்சா கேட்டிருக்காங்க. இதுலேயும் கேப்சா ஸ்மால் கேபிட்டலில் கவனமாக பார்த்து அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு லாகின்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் லாகின் ஆனதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு 3 ஸ்டெப்பு தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைவ் அப்ளிகேஷன் சொல்லி இப்போ இருக்கிற என்னென்ன ரெக்யர்மெண்ட் வந்து ஐடிபிபியில் ஓப்பன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொஃபைல் டீட்டெயிலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து அப்லோட் இமேஜுங்கிறதுல வந்து உங்களோட ஃபோட்டோவும் சைன் கேட்கும், அதை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டில் நமக்கு எதுவும் நீடு தேவைப்படாது. அப்படி ஃபர்தராக ரெக்யர்மெண்ட்டுக்கு அடுத்து தேவைப்படுது அப்படின்னா அதில் கேட்பாங்க. இப்போதைக்கு ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்லோட் இமேஜ் இது ரெண்டையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தது அப்ளைங்கிற செக்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஹெட் கான்ஸ்டபிளாக எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கூட நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்து அப்ளை பண்ண வைக்கும். சரி ரைட்டு. இப்போ ப்ரொஃபைல் டீட்டெயிலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் 1-2 ஃபில் ஆகிருக்கும். அது தவிர்த்துள்ள டீட்டெயில்ஸை இப்போ நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பரை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேமை பொறுத்த வரைக்கும் டிசியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிக்கு வந்து டைப் பண்ணிக்குவோம். மதர் நேமும் ஸ்கூல் ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கு டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரி வந்து இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ், இது வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு இருக்கும். அந்த ஆதார் கார்டில் என்ன அட்ரஸோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏரியா பின்கோடு என்னமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸும் சேம் அட்ரஸாக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன அட்ரஸ் ஃபில் பண்ணிங்களோ அந்த இடத்துல அப்படியே வந்துடும். இல்லை நீங்கள் இருக்கிற அட்ரஸும் இது பெர்மனன்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் தனியாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அதர் டீட்டெயில்ஸில் ரிலிஜன் நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியாங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க, நேஷ்னல் லெவலில் எதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை இன்டர் யூனிவர்சிட்டி, ஒரு சில கேமில் நீங்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லை நன் ஆஃப் தி அபோ அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தும் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் இதில் நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். நன் ஆஃப் தி அபோவும் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது என்னதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதுக்கான டைப் வந்து நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளாண்டிங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. அது அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்காக நீங்கள் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10th பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி எந்த இன்ஸ்டியூட் ஸ்கூலில் படிச்சிங்களோ ஸ்கூல் நேம் இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். பர்சன்டேஜை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மார்க் பர்சன்டேஜில் 100க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு ப்ளஸ் வேறு 12th எதுவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதனால வந்து எரர் காமிக்குது. ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் சும்மா ஃபில் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளை கொடுத்ததும் அடுத்ததாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புதுசாக இன்னொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சதுக்கான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டேப் வந்திருக்கு. இதில் போய் நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th கொடுக்கலாம். 12th வித் பிசிஎம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை 12th நீங்கள் வேறு செகண்ட் குரூப் இந்த மாதிரி வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்க. ஒரு வேளை நார்மலாக 12th மட்டும் கொடுக்க போயிங்கன்னா 12th மட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு இதில் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் தெளிவாக படித்து பார்க்கணும் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே. இதில் 10th 12th பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட பாஸ் பண்ணவங்க 40% மார்க்கோட நீங்கள் பாஸ் பண்ணவங்களும் இதில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12th பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேரா வெட்னரி கோர்ஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கேயே நீங்கள் கொடுக்க மாதிரி கிடத்தும். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 10th முடிச்சக்கப்புறம் ஐடிஐ நீங்கள் மாதம் ஐடிஐயில் எலக்ட்ரிசியன் முடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே 10th தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 10th அப்புறம் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டீட்டெயில்ஸ் கேட்கும். சேம் இதுக்கும் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உங்களோட பர்சன்டேஜை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேட்டகரி வந்து நீங்கள் யூஆர் அப்படின்னா அன்ரிசர்வ்டு, ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா யூஆரில் செலக்ட் பண்ணுவாங்க அன்ரிசர்வ்டுங்கிறத. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா எஸ்சியா எஸ்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க, நீங்கள் ஓபிசிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை இசேவை மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்கள்.
ஒருவேளை இது எதுவுமே இல்லை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நான் இருக்கிறேன், அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது சர்வீஸ் எக்ஸர்வீஸ்மெலாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் சிவிலியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டா ஆல்ரெடி இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்களான்னு கேட்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லை எக்ஸர்வீஸ்மெண்ட் கொடுங்க. இல்லை ஐடிபிபிலேயே ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லை எதுனா கொடுங்க. இல்லை நீங்கள் அன்எம்ப்ளாய்டு இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கவனமாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ப்ரீயில் வந்து நீங்கள் அங்கே தங்கியிருந்தீங்களான்னு கேட்பாங்க. இல்லை இந்த போர் நடந்தப்போ வந்து அங்கே வந்து இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. குஜராத் கலவரம் 2002 வந்து இதில் வந்து இருந்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இது எதுக்குமே நீங்கள் எதுவும் கொடுக்க அவசியம் இதில் நாட் அஃபெக்டட் பை எனி ஒன் ஆஃப் தி அபோவ் 3. ஒருவேளை அது இருந்தீங்கன்னா அதில் என்னவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர் யூ அண்டர்கோயிங் இன்டர்ன்ஷிப், அதாவது எம்பிபிஎஸ் முடித்தவங்க இன்டர்ன்ஷிப் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதே மாதிரி எம்பிபிஎஸ் வந்து எம்எஸ் எம்டி கோர்ஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க, அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் படிக்கல அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதும் எதுக்கும் உங்களோட பர்சனல் டீட்டெயில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கானது வந்து சப்மிட் ஆயிருக்கா இல்லையான்னு ப்ரொஃபைல் டீட்டெயிலோட கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்பாங்க. இதில் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து 30 to 100 கேபிகளை வந்து நீங்கள் இதை அப்லோடு பண்ணணும். சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி சிக்னேச்சரையும் வந்து 15 to 30 கேபிக்கில் உள்ள வாங்கி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சூஸ் ஃபைலை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஹியர் பை டிக்ளேர் த இமேஜஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டுங்க தான் கொடுத்துக்கோங்க. இதுவும் வந்து சப்மிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத அவரோட அப்லோட் இமேஜ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோடு டாக்குமெண்ட் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவை கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் என்னன்னு கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அப்ளைங்கிற இந்த பட்டனை லெஃப்ட் சைடில் உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் வரும். இப்போ கரண்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இப்போ கரண்டில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து அப்ளைங்கிற ஒரு சில பட்டன் இருக்கும். இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து எலிஜிபிள், அதனால் அப்ளைங்கிற பட்டனை கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு இமேஜ்னு இருக்கும். அப்லோடு இமேஜ்னு இருந்தால் அந்த சைடில் அப்லோடு இமேஜில் உங்களோட ஃபோட்டோஸ் நினச்சிட்டு அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்து இதில் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அதுலேயும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாட் ஃபுல்ஃபில்டாக இந்த குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து இன்னும் கொடுக்கல அப்படி மாதிரி கிடைக்கும். அதுக்கு அப்டேட் இருக்கிறத கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக ப்ரொஃபைல் டீட்டெயிலில் போய் நீங்கள் மறுபடியும் வந்து சரியான முறையில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான தகுதியானதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே அப்ளை அப்படிங்கிற பட்டன் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இப்படி வந்ததுக்கப்புறம் இதில் அப்ளைங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து சப்மிட் பண்ண கேட்கும். சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதும் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் செக் பண்ண பேமெண்ட் இருக்கும். ஒரு சில டீட்டெயில்ஸுக்கு அது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து பே பண்ண கேட்கும். இன்னும் ஒரு சிலதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 0 அப்படின்னு மாதிரி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாகவே அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தராக அடுத்த செலக்ஷன்ஸ் அட்மிட் கார்டு வரும்போது இந்த டவுன்லோடுக்கு பக்கத்தில் அட்மிட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிக்கலாம். சரி, இதில் ஏதாவது டவுட்டு இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேளுங்க. நன்றி. சரி, இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐடிபிபியோட கான்ஸ்டபிள் கெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஒன்றும் வந்து இதில் ஓப்பன் ஆகலை. ஏன் அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் ரீசனால் 29/8 அவங்க வந்து இதுக்கான ரிலீஸை வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 29/9/2024 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமிங்கில் போய் அந்த அப்ளிகேஷன்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெட் கான்ஸ்டபிள் ட்ரெஸர் வெட்டினரியும் கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட் கான்ஸ்டபிள் கனால் மேலும் இந்த போஸ்டிங் இருக்கும். இதில் அந்த கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட்டும் கான்ஸ்டபிள் கனால் மேலும் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அன்றைக்கி அதில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அந்நேரம் நம்ம சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.